Dear students, in this video we have to see the topic chapter 6 information processing. Okay, we have to already learn 5th standard. Okay, 5th standard லயே நீங்க information processing படிச்சிருக்கீங்க. அதேதான் இப்போ 6th standardல இன்னும் கொஞ்சம் பிரீஃபா படிப்பீங்க. Okay, learning objectives to learn about systematic listing and counting. Okay வா, எதை பத்தி கத்துக்க போறோம்னா systematic listing and counting பத்தி learn பண்ண போறோம். Next, to solve puzzles like Sudoku and triangles by systematic completion. Okay வா, puzzles Sudoku எல்லாம் நீங்க last 5th லயே பார்த்திருப்பீங்க தானே. அதுவும் ட்ரையாங்கிள் இதெல்லாமே சிஸ்டமேட்டிக்காக பார்க்க போகிறோம். ஓகேவா. இன்ட்ரோடக்ஷன். பொன்மொழி இஸ் அட் ஹர் கசின்ஸ் வெட்டிங் விச் ஹாஸ் அ லார்ஜ் கேதரிங் ஆஃப் பீப்புள். நிறைய வெட்டிங், பொன்மொழியோட கசின்க்கு வெட்டிங்கு நிறைய பேர் வந்துட்டு பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்க. தேர் ஆர் அ ஃபியூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ், அதாவது ஃபியூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் இருந்தாங்க. ஃபார் ஷியோர். Suddenly her uncle comes and say, we are getting ready to serve the meal. அதாவது மீல்ஸ் சாப்பாடு சர்வ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அவங்க அங்கிள் வந்து சொல்கிறாங்க, ஒன் ஆஃப் யூ குயிக்லி கவுண்ட் த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் அண்ட் டெல் மீ. எத்தனை பேர் இருக்காங்கன்னு டக்குன்னு குயிக்காக கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள், அப்போ தானே எத்தனை பேருக்குன்னு நம்ம சர்வ் பண்ண முடியும்ட்டு. பொன்மொழி, யூ ஆர் குட் அட் கவுண்டிங். பொன்மொழி வந்து கவுண்ட் பண்ணுறதுல நல்ல திறமைசாலி. ஸோ அவங்கள கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. டூ திஸ் குயிக்லி அண்ட் டெல் டு மீ. ஸோ பொன்மொழிக்கிட்ட இந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க. ஐ வில் பி இன்சைட் கெட்டிங் த பிளான்டைன் லீவ்ஸ் ரெடி. ஓகேவா. ஐ வில் பி இன்சைடு கெட்டிங் த plantain leaves ready. It will be அதாவது நம்ம அந்த பந்தில போடுவோம்ல, அதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக தான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. ஓகே. இட் வில் பி வெரி tedious to count each and everyone assembled there. பொன்மொழி is standing on a chair and is trying to count everyone. Suddenly Ponmoli is unsure of the count that she made and she did not want to count the same head more than once. இங்கே சேர் மேலே நின்றுட்டு இங்கே பாருங்கள், ஒரு பிக்சர் இருக்கா, இப்படி வந்து கவுண்ட் பண்ணுறாங்க. இப்படி கவுண்ட் பண்ணும்போது சடன்லி மறந்துட்டு மறுபடியும் கவுண்ட் பண்ண இதையே கவுண்ட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. அப்போ கவுண்டிங் வந்து தப்பாக தானே வரும். ஸோ பொன்மொழி வாஸ் டோல்ட் தட் the task of counting was not easy. இப்படி கவுண்ட் பண்ணுறது not easy இல்லை, ஏதாவது ஈஸி இல்லை. while counting some people may leave, some may enter and some may move her and there. அதாவது some people வந்து வெளியில் போகிறாங்க உட்காந்துட்டு இருந்துட்டு, some people உள்ள என்டர் ஆகிறாங்க, some people இங்கேயும் அங்கேயும் மாற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் difficult to make sure that her count would be correct. அவளோட கவுண்ட் வந்து கரெக்டாக இருக்காது அப்படின்னு திங்க் பண்ணுறா. ஓகே. பட் in a wedding feast it does not matter if there is a small error in the count. Whether there are 384 persons or 417 persons in the hall, it does not really make such a difference. Food made ready for 400 persons can be sufficient for 20 more persons. Mathematics will help not only in exact counting but also in estimation and approximate counting depending on what is actually needed. இப்போ வந்துட்டு இங்கே 384 பீப்புள் இருக்கலாம், இல்லை 417 பீப்புள் இருக்கலாம். ஆனால் 400 பீப்புளுக்கு ஃபுட் வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்துட்டு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா. அப்ராக்சிமேட் கவுண்டிங் தான் நம்மளால் சொல்ல முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள். இன்ஸ்டெட் ஆஃப் த அபவ் வெட்டிங் ஹால் சிச்சுவேஷன், கவுண்டிங் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ் இன் த கிளாஸ் ரூம் இஸ் வெரி ஈஸி. நம்பர் ஆஃப் அதை வெட்டிங் ஹாலில் கவுண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் கிளாஸ் ரூமில் ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் பண்ணுறது இஸ் வெரி ஈஸி. ஓகே. பட் கவுண்டிங் த நம்பர் ஆஃப் பீப்புள்
people in the wedding hall is difficult. அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் வெட்டிங் ஹாலில் கவுண்ட் பண்ணுறது. தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஃபார் திஸ். நிறையா ரீசன்ஸ் இருக்குது, மெனி ரீசன்ஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் த கிளாஸ் ரூம் இஸ் ஸ்மால். நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்துட்டு கிளாஸ் ரூமில் ஸ்மாலாக தான் இருப்பாங்க. இன் டென்ஸ் rather than 100 students. அதாவது 10 students or 100 students. Children sit in the benches. பெஞ்சஸில் சிட் பண்ணியிருப்பாங்க. the same number of each benches. சேம் நம்பர் ஆஃப் ஈச் பெஞ்சஸ்லேயும் சேம் நம்பர் ஆஃப் தான் இருப்பாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆர்கனைஸ்டு இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோஸ்லேயும் காலம்ஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பெஞ்சில் இப்போது 4 ஸ்டூடெண்ட்ஸ்னால் 4 ஸ்டூடெண்ட்ஸு எத்தனை பெஞ்சோ அதை கவுண்ட் பண்ணி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? சில்ட்ரன் sit in one place when you are counting. நம்ம கவுண்ட் பண்ணும்போது சில்ட்ரன்ஸ் வந்து கரெக்டாக அதே பிளேஸில் தான் இருப்பாங்க. the number is too small to ask the children to count. Start from the left of the first row to the right of the last row, as the children themselves have collectively counting the number presents in the class. But again we need not do this if 3 children sit on each bench. ஒரு பெஞ்சில் 3 children இருக்காங்க and there are 3 benches in a row. 3 benches இருக்கு அந்த ரோவில் and there are 4 rows and every bench in the class is fully occupied. எல்லா பெஞ்ச்லையுமே ஆக்குபைடாக இருக்காங்க. ஓகே, 3 into 3 into 4 equal to 36 children இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? பட் வாட் should we do if all benches are not occupied full? எல்லா பெஞ்ச்லேயும் நான் ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணல அப்படின்னா if there are 3 benches with only 2 children, அதாவது 3 benchesல 2 children தான் இருக்காங்க அப்படின்னா and 1 bench with only 1 children, ஒரு பெஞ்சில் ஒருத்தர் மட்டும் இருக்காங்கன்னா we only need to subtract பண்ணணும் 3 plus 2 from 36. 36லேருந்து 3 plus 2 நம்ம வந்துட்டு சப்ராக்ட் பண்ணோம்னா 31 children in the class. Importantly, not only we can get the answer but also we can be confident that everyone was counted and that nobody was left uncounted or counted twice. இப்படி இருக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த பெஞ்சில் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்படி இருக்கும்போது ஈஸியாக நம்ம கவுண்ட் பண்ணலாம். எத்தனை பெஞ்சஸ்? ஒரு பெஞ்சஸில் 3 இருக்காங்க. அதே மாதிரி எத்தனை பெஞ்ச் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடச்சிரும். இதில் வந்து யாரையும் நம்ம விட போகிறதில்ல, இல்லை இன்னொரு டைம் ட்வைஸாக கவுண்ட் பண்ண போகிறதும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த பிளேஸ் இன் விச் த திங்ஸ் ஆர் கவுண்டட் இன் ஃபிக்ஸ்டு அண்ட் அரேஞ்ச்டு இன் சம் ஆர்டர் தென் கவுண்டிங் இஸ் ஈஸி. ஓகேவா? ஒரு பிளேஸில் கரெக்டாக இருக்கும்போது, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும்போது நமக்கு கவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதர்வைஸ் அப்படி இல்லாமல் மாற்றி மாற்றி உட்காந்துருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கவுண்ட் பண்ணுறது. இது தான் சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் சஜஸ்ட் தட் த திங்ஸ் ஷுட் பி இன் ஆர்டர் இஃப் இட் இஸ் நீடட் டு பி கவுண்டட் ஈஸிலி. இங்கே பாருங்கள், சிஸ்டமேட்டிக் ஷார்ட்டிங் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 1 into 1, 1, 2 into 2, 4, 3 into 3, 9. டோட்டலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 64 ஆட் பண்ணா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ரீசனிங் இன் 3 கல் ஆட்டம், அதாவது 3 கல் ஆட்டம் சொல்லுவோம் இல்லையா? நீங்கள் விளாண்டுருப்பீங்க, அதில் லாஜிக்கல் இருக்குது. ஓகேவா? Next topic, systematic listing. There are 2 shorts and 3 shirts. Okay, 2 shorts and 3 shirts. In how many different combinations can you wear them? இது எப்படி காம்பினேஷனில் நீங்கள் வேர் பண்ணுவீங்க? உங்ககிட்ட 2 ஷார்ட்ஸ் இருக்குது அண்ட் 3 ஷர்ட்ஸ் இருக்குது. என்னென்ன காம்பினேஷனில் நீங்கள் வேர் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. At a time you are going to pick one of the shorts and different shirts. ஓகேவா? ஒரு ஷார்ட் எடுத்து அது ஒரு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு 3 டிஃப்ரெண்ட் ஷர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். we denote the shorts A and B. ஓகேவா? 2 ஷார்ட்ஸ் இருக்குது, அது A and Bன்னு எடுத்துக்கிறோம். ஷர்ட்ஸை வந்து PQR அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு நேம் கொடுத்து எடுத்துக்கிறோம். ஓகேவா? தென் யூ கேன் வேர் ஒன் ஆஃப் தீஸ். இப்படி வந்து வேர் பண்ணலாம். ஏவோட P, ஏவோட Q, ஏவோட R. நெக்ஸ்ட்டு பியோட P,
Pயோட Q, PR இப்படி வேர் பண்ணுவீங்க ஓகேவா. Thus you have 6 different combinations and you know that you have counted all the possibilities. இது எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம இது வந்து 6 பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எல்லாத்தோடையும் நம்ம வேர் பண்ண முடியும். இது திஸ் இஸ் த சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங், இது சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் சிச்சுவேஷன் 1. your friend has built a house with 3 floor. உன்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு வீடு வந்துட்டு கட்டுறாங்க 3 floor. we wants to paint each floor with 3 different colors, red, blue, green. மூணுக்கும் 3 கலர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ரெட்டு, ப்ளூ, க்ரீன். கேன் யூ ஹெல்ப் ஹிம் டு ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் பாசிபிள் கலர் காம்பினேஷன்ஸ் டு பெயிண்ட் அட் ஹோம். இங்கே ஒரு பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ப்ளூ, க்ரீன், ரெட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் பிக்சரில் க்ரீனு, ரெட்டு, ப்ளூ. தேர்ட் பிக்சரில் ரெட்டு, ப்ளூ, க்ரீன். இந்த 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எப்படியெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கொடுக்கலாம், எதை ஃபஸ்ட்டு கொடுக்கலாம் அப்படின்றது தான் பாசிபிலிட்டிஸ். ஓகே, இன் ஹவு மெனி வேஸ் கேன் ஹிஸ் ஹவுஸ் பி பெயிண்டட் வித் தீஸ் 3 கலர்ஸ். ஓகேவா, இந்த மாதிரி 3 டைப்பில் கலர்ஸ் கொடுக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் த ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். 3 ஃப்ளோர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கலரிங்ஸ் கொடுக்கலாம். இது வந்துட்டு சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங். இந்த கலர்ஸ் நம்ம பார்த்தீங்களா, அந்த கலர்ஸ் தான் ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருக்காங்க, RBG. R for red, B for blue, G for green. இந்த மாதிரி லிஸ்டிங் கொடுக்கறது சிஸ்டமேட்டிக் லிஸ்டிங். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 பாருங்கள். ஃபிக்ஸ் ஒன் கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து கீழே ரெட்டுனா ரெட்டு, மேலே செகண்ட் ஃப்ளோருக்கும் தேர்ட் ஃப்ளோருக்கும் வேணால் மாற்றி கொடுக்கலாம். ப்ளூ ஒரு டைமும் க்ரீன் ஒரு டைமும், இல்லைனா க்ரீன் ப்ளூ அப்படி கொடுக்கலாம். ஸ்டெப் 2 பாருங்கள். ப்ளூ ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு க்ரீனையும் ரெட்டையும் மாற்றி கொடுக்கலாம். இல்லைனா க்ரீனை ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு செகண்டுக்கும் தேர்டுக்கும் ப்ளூ ரெட்டு இல்லைனா ரெட்டு ப்ளூ இப்படி மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா, next situation 2. suppose you want to write 4 digit numbers by using the digit 3, 6, 9 and 5. what are the possible numbers you can write using each digit exactly once? ஓகேவா, இங்கே 4 digits கொடுத்துருக்காங்க, 4 digit நம்பர் ரைட் பண்ணணும், எல்லா டிஜிட்ஸும் 1 டைம் மட்டும் ரைட் பண்ணணும். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது? ஓகேவா, இங்கே வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 9, 3, 6, 5, 3, 6, 9, 5, 5, 6, 9, 5, 6, 3, 9 and so on. இந்த மாதிரி நிறைய ரைட் பண்ணிட்டே போகலாம். ஓகேவா, யூ மே நாட் ரைட் ஆல் த பாசிபிலிட்டிஸ். நம்ம வந்து எல்லா பாசிபிலிட்டிஸும் இங்கே ரைட் பண்ணலாம். எப்படி ரைட் பண்ணலாம் எல்லா பாசிபிலிட்டிஸும் பாருங்கள். ஆல் நம்பர்ஸ் பிகினிங் வித் 3, எல்லா நம்பரும் பிகினிங் 3 அதாவது ஸ்டார்டிங் 3யாக எழுதலாம். ஃபிக்ஸ் த நெக்ஸ்ட் டிஜிட், சேஞ்ச் த அதர் 2 டிஜிட்ஸ். ஓகேவா, இங்கே பாருங்கள் 3யும் 5யும் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் 6, 9, 9, 6 இதை மாற்றி ரைட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3யும் 5யும் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு இந்த ரிமைனிங் 2 டிஜிட் 6, 9யும் 9, 6ன்னு ரைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 3 ஃபிக்ஸ்டு, 6யும் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறாங்க ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டை. அதுக்கப்புறம் 5, 9யும் 9, 5யும் மாற்றி ரைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3, 9யும் 3, 9யும் ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு 5, 6யும் 6, 5ன்னு மாற்றி எழுதியிருக்காங்க. இதே மாதிரி தான் ரிமைனிங் ஃபஸ்ட்டு 5 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறாங்க, 6 ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிறாங்க, 9 ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு ஏதாவது இப்போ 3 வந்து 2 டைம் ஃபிக்ஸ் வச்சுக்கிறாங்க. அப்புறம் 6 வந்துட்டு 2 டைம் ஃபிக்ஸ்டு வச்சுருக்காங்க, 9 வந்துட்டு 2 டைம் 5, 9, 5, 9 அந்த மாதிரி ரைட் பண்ணுறாங்க. ஓகேவா, டோட்டலி வி கேன் ஃபைண்ட் இங்கேயும் 6, இங்கே ஒரு 6 நம்பர்ஸ், இங்கே 6 நம்பர்ஸ். ஸோ 6 + 6 + 6 + 6 = 24 நம்பர்ஸ் நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரை திஸ் பாருங்கள், உங்களோட புக் ஒர்க். ஓகேவா, மதர் had a lot of wooden pieces in different shapes with her. அவங்க கிட்ட different wooden pieces different shapeல இருக்கு. She gave 6 triangles to
Kannagi and 6 circles to Madan. ஓகேவா 6 triangle வந்துட்டு கண்ணகி கிட்டயும் 6 circles வந்துட்டு மதன் கிட்டயும் கொடுக்குறாங்க and asked them to create different figure using them. They tried and got some interesting figures. Can you create figure like them that are nice and interesting? ஓகேவா 6 circles வச்சிட்டு இங்க பாருங்க 6 circle வச்சிட்டு கண்ணகி இப்படி ஒரு பிக்சர் மேக் பண்ணியிருக்காங்க, இப்படி ஒரு ஃபிகர், இப்படி ஒரு ஃபிகர், இப்படி ஒரு ஃபிகர் மேக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 6 ட்ரையாங்கிள் வச்சுட்டு மதன் வந்துட்டு இப்படி கூட மேக் பண்ணியிருக்காங்க. இதில் 6 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஓகேவா, கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், 6 சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிக்சர், ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி 6 ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிக்சர் இங்கே நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் கம்ப்ளீஷன் ஆஃப் லிஸ்டிங். Suppose that you are already given a list that is partially filled. How would you complete it? உங்ககிட்ட லிஸ்ட் இருக்குது, அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. இந்த ஆக்டிவிட்டி வித் 4 digit நம்பர்ஸ், அதாவது 4 digit நம்பர்ஸ் மேலே பார்த்தோம் இல்லையா. The idea is to find how to fill it in parties arranged and use the same idea to complete the rest. நெக்ஸ்ட் சுடோஹு வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுடோஹு இஸ் அ நம்பர் கேம். கம்ப்ளீஷன் வித் சம் constraints is best enjoyed in Sudoku. Sudoku வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுற ஒரு கேம். This is a puzzle where there is a partially filled in grid. Grid கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். Horizontal lines of cells in the grid are called rows-ன்னு சொல்லுவோம். Horizontal லைனில் இருக்க grid வந்துட்டு rows-ன்னு சொல்லுவோம். Vertical lines of cells in the grid வந்துட்டு columns அப்படின்னு சொல்லுவோம். In 9x9 Sudoku, you have to fill in the remaining blanks cells with number from 1 to 9 so that no number repeats in the row or in the column. அதாவது 9x9னா 9 பாக்ஸஸ் இருக்கும், அதில் 1 to 9 நம்பர்ஸ் நம்ம ஃபில் பண்ணணும். அதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடாது, ரோலையும் காலம்லையும் ரிப்பீட் ஆகக்கூடாது. In 3x3 Sudoku, you can use only the numbers from 1 to 3. 3x3 சுடோகுனா இங்கே பாருங்கள், 3xனா மேலே 3 rows and 3 columns இருக்கும். இதில் 1 to 3 வரைக்கும் நம்பர்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும், அதுவும் ரிப்பீட் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு 4x4 சுடோகு இருக்கும், அதில் 1 to 4 நம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணணும். அதே மாதிரி 5x6 அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் 3x3 சுடோகு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள் 1 2 3 அப்படியே நம்பர்ஸ் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, நெக்ஸ்ட் நம்பர் இங்கே 2. இங்கே என்ன நம்பர் நெக்ஸ்ட் நம்பர் 2க்கு அப்புறம் 3. இங்கே 2 இருக்குது 3 இருக்குது, இங்கே என்ன நம்பர் மிஸ் ஆகுது 1. இங்கே 1 இருக்குது 3 இருக்குது, இங்கே என்ன நம்பர் மிஸ் ஆகுது 2. இப்படி தான் இதை ஃபில் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் ஆல்ரெடி 5th படிச்சிருக்கீங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒரு 3x3 சுடோகு கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், ஃபிகர் 6.8லேயே பார்த்தோம். 2 rows ஆர் ஃபிக்ஸ்டு, 2 rows வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. we get only one possible way to complete the third row. அதாவது 2 ஃபில் பண்ணி கொடுத்துருந்தாங்க, ஒரு பாக்ஸ் மட்டும் எம்டியாக கொடுத்துருந்தாங்க. ஆமாம் தானே, இதை நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு ஒரு ரோ தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ரோ கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பாருங்கள், அவங்களே பண்ணியிருக்காங்க பாருங்கள். In the above 3x3 Sudoku, the first row only in fixed. First row மட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்குது. Second row can be filled in 2 ways. செகண்ட் ரோ வந்துட்டு 1 இருக்குது, நம்ம முன்ன மாதிரியே 2 3. இங்கே 2 இருக்குது, நெக்ஸ்ட் நம்பர் 3 1. 3 இருக்குது, நெக்ஸ்ட் நம்பர் 1 2 இப்படி ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வழியில் ஃபில் பண்ணலாம். ஓகேவா,
நெக்ஸ்ட்டு 3x3 சுடோகு. ஜஸ்ட்டு சுடோகு மட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம நம்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 1 3 2 2 1 3 இப்படி ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வேஸ்லலாம் நம்ம ஃபில் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணலாம். அதாவது நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகாத மாதிரியான நம்பர்ஸ் எடுத்து நம்ம போட்டு ஃபில் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், 4th one, let us find all possible situations to solve 3x3 Sudoku puzzles. ABCD கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா பாசிபிள் வேஸ், எப்படியெல்லாம் 3x3 வந்து சுடோகுவை பாசிபிள் வேஸ் இதெல்லாம் இது கொடுத்துருக்காங்க. 4 வேஸு கீழே பாருங்கள், நிறைய வேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 12 பாசிபிள் வேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு 4x4 சுடோகு. 4x4 சுடோகுல 1 to 4 நம்பர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே அவங்களே அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மேஜிக் ட்ரையாங்கிள். மேஜிக் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் அ சிமிலர் வே. ஓகேவா? மேஜிக்கல் ட்ரையாங்கிள் வந்துட்டு இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன் அ மேஜிக் ட்ரையாங்கிள் நம்பர்ஸ் ஆர் டு பி filled without repetition on the sides of a triangle so that the sum of each sides remains the same. இந்த பக்கம் சம் பண்ணாலும் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு இந்த இது பண்ணிங்கன்னா 1 2 3, இங்கே கவுண்ட் பண்ணாலும் 1 2 3 1 2 3 எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸ்டெப் 1 பாருங்கள், place the larger number at the corner of the triangle 4 5 6. ஓகேவா? லார்ஜர் நம்பர் வந்துட்டு இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க. லார்ஜர் நம்பர் வந்து இந்த கார்னரில் 4 5 6. நெக்ஸ்ட்டு பிளேஸ் த ஸ்மாலர் நம்பர் வந்துட்டு மிடில் 1 2 3 மிடில் போட்டு இப்போ எல்லா சைடும் ஈச் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 10 13 13 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? ராங் பிளேஸ்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் ரோ 4, செகண்ட் ரோ 1, தேர்ட் ரோ 5 2 6. ஓகேவா? அதாவது இப்படி போட்டால் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது? செகண்ட் ரோவில் வந்துட்டு 4 போட்டிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் ரோவில் 4, செகண்டில் 1, தேர்ட் ரோவில் 5 2 6 போட்டு ஒன்றும் இல்லை. இப்போ இதை மாற்றி போட்டிருக்காங்க, லார்ஜர் நம்பரை மாற்றி போட்டிருக்காங்க. இப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? 11 14 11 கிடைக்கிது. இதுவும் ஒரு ராங் பிளேஸ்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் ரோவில் 4 போட்டிருக்காங்க, செகண்ட் ரோவில் 2 அண்ட் தேர்டில் 5 5 3 6. இது வந்துட்டு இதுதான் நம்மளுக்கு சேமாக இருக்குது. 11 11. இந்த 14 வந்துட்டு சேமாக இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த வேலை போட்டோம்னா எல்லாமே நம்மளுக்கு 12 12 12 கிடைக்குது. இதுதான் கரெக்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மோர் ஃபிகர்ஸ் இன் அ ஃபிகர். எக்ஸாம்பிள், how many triangles are there in the given figure? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குது இந்த ஃபிகரில். இந்த பெரிய ட்ரையாங்கிள் வந்துட்டு ஒரு ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு 2, இது 3, இது 4, இது 5. ஓகேவா? இங்கே எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? 5 ட்ரையாங்கிள் இருக்குது. சொல்யூஷன் பாருங்கள், ABCD ஆர் 4 ட்ரையாங்கிள்ஸ். இங்கே பாருங்கள், இந்த ஃபிகரில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ABCD இது வந்து 4 ட்ரையாங்கிள். அப்புறம் டோட்டலாக இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் ABDA.
ABDA and BD and C also do not form triangle. ஏதாவது triangle form பண்ணுதா, அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ கம்பைனிங் ABCD இந்த எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. உள்ள 4 ட்ரையாங்கிள், வெளியில் டோட்டலாக ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 4 + 1 5 ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிகர் பாருங்கள். இந்த ஃபிகரில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? ABCDEF இதுக்கு நேம் கொடுத்துட்டோமா? எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது டோட்டலாக? 1 2 3 4 5 6 இருக்கா? பாருங்கள், நோ காம்பினேஷன் ஆஃப், இங்கே பாருங்கள் ABCD அண்ட் E ஆர் 5 ட்ரையாங்கிள்ஸ். F வந்து ட்ரையாங்கிள் இல்லை. ஓகேவா? இதுக்கெல்லாம் நம்ம நேம் கொடுத்துருக்கோம், பட் F வந்து ட்ரையாங்கிள் இல்லை. நோ காம்பினேஷன், இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணாலும் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? டேக்கன் 2 at a டைம். ரெண்டு ஏதாவது கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? ஸோ கிடைக்கல. ஃபார்ம் எனி ட்ரையாங்கிள், ஏதாவது ரெண்டை கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்குதான்னு பார்க்குறோம். ஒன்லி த காம்பினேஷன் AF, ஏயும் எஃப்ஐயும் கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்குதா? நோ. சியையும் எஃப்ஐயும் பண்ணும்போது ஒன்ஸ் அகெயின் இருங்க, இங்கே பாருங்கள். ஒன்லி த காம்பினேஷன்ஸ் ஏஎஃப்சி இந்த மூணையும் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்குது. அண்ட் ஏஎஃப்டி இது ஒரு ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் பிஎஃப்இ இது ஒரு ட்ரையாங்கிள் 3 கிடைக்குது. அண்டு எஃப்டிசி இல்லை பிஎஃப்டி இங்கே பாருங்கள், இங்கே ரைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் மேக் பண்ணால் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் கிடைக்கிது. ஸோ டோட்டலாக தனியாக இருக்கிறது 5, கம்பைன் பண்ணும்போது 3 லெட்டர்ஸை கம்பைன் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரையாங்கிள் மேக் பண்ணுதா? 5 ட்ரையாங்கிள் மேக் பண்ணுது. ஸோ 5 + 5 10 ட்ரையாங்கிள் வந்துட்டு கிடைக்குது. ஓகேவா? இப்படி தான் கவுண்ட் பண்ணணும் ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 6.1 இருக்குது பாருங்கள். இது உங்களோட ஹோம்ஒர்க். ஓகேவா? உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேவா? கொஷின்ஸை ரீட் பண்ணிவிட்டு கொஷினையும் ரைட் பண்ணணும், ஆன்சரையும் ரைட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சப்போஸ் யூ ஹாவ் 2 ஷர்ட்ஸு, உங்கள்கிட்ட 2 ஷர்ட்ஸ் இருக்குது. 1 இஸ் பிளாக் அண்டு 1 இஸ் ப்ளூ ஒன்று, பிளாக் ஒன்று இருக்குது. ஓகேவா? 3 ஷர்ட் இருக்குது, ஒயிட்டு ப்ளூ ரெட்டு. இது எப்படி நீங்கள் வந்து கம்பைன் பண்ணிங்க? எவ்வளோ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது? இதுதான் உங்களோட கொஷின். எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது? இது வந்துட்டு நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி போடணும். செகண்ட் கொஷின், யூ ஹாவ் 2 ரெட் அண்ட் 2 ப்ளூ பிளாக்ஸு. உங்ககிட்ட 2 ரெட்டும் 2 ப்ளூ பிளாக்ஸ் இருக்குது. ஹவு மெனி டிஃப்ரெண்ட் டவர்ஸ் யூ கேன் பில்ட்? எப்படி டவர்ஸ், எத்தனை பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்றது கொஷின். ஓகே, தேர்டு, இந்த ஃபாலோவிங் மேஜிக் ட்ரையாங்கிள், இந்த மேஜிக் ட்ரையாங்கிளை அரேஞ்சிங் த நம்பர் ஃப்ரம் 1 to 6 வரைக்கும் இந்த நம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் யூ கெட் த சேம் சம் ஆஃப் ஆல் இஸ் சைட்ஸ். எல்லா பக்கம் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் சம் கிடைக்கணும். ஓகேவா? லாஸ்ட்டு மேஜிக் பார்த்தோம் இல்லையா, இதே ஒரு சம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் இதே மாதிரி தான். யூஸிங் த நம்பர் 1 to 9 நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். கேன் யூ ஃபார்ம் அ மேஜிக் ட்ரையாங்கிள்? உங்களால் மேஜிக் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியுதா? ஹவு மெனி மேஜிக் ட்ரையாங்கிள்ஸ் கேன் பி ஃபார்ம்? எத்தனை மேஜிக் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க? வாட் ஆர் த சம்ஸ் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த மேஜிக் ட்ரையாங்கிள்? அதோட சம் எவ்வளோ ஈக்குவலாக வரணும் இல்லையா, அந்த சம் எவ்வளோன்னு கேட்குறாங்க.
Next one question. Arrange the old numbers from 1 to 17. 1 to 17 வரைக்கும் arrange the old numbers from 1 to 17 without repetition to get the sum of 30 on each side of the magic triangle. ஓகேவா 1 to 17 வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் ஃபில் பண்ணலாம். சம் வந்துட்டு 30 கிடைக்கணும். ஓகேவா வித்தவுட் ரிப்பீட்டேஷன், ரிப்பீட்டாக நம்பர்ஸ் நீங்கள் போடக்கூடாது. ஓகேவா நெக்ஸ்ட்டு 6th one question பாருங்கள். புட் த நம்பர்ஸ் 1 to 7 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சர்க்கிள். ஸோ தட் ஈச் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆஃப் 3 நம்பர்ஸ், ஒரு ஸ்ட்ரைட் லைனையும் 3 நம்பர்ஸ் இருக்கும். ஆட் அப் த சேம் டோட்டல், எல்லா பக்கமும் டோட்டல் நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்கள் இந்த சர்க்கிளில் ஃபில் பண்ணணும் 1 to 7 வரைக்கும். 7th question. Place the number 1 to 12 in the 12 circles. இங்கே வந்துட்டு 1 to 12 வரைக்கும் 12 சர்க்கிளில் நம்பர் ரைட் பண்ணணும். அந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் இன் ஈச் ஆஃப் த 6 lines ஆஃப் த ஸ்டார் இஸ் 26. 6 லைன் ஸ்டார்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 லைன் ஸ்டார்ஸில் வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு சம் வந்து 26 கிடைக்கணும். யூஸ் ஈச் நம்பர் ஃப்ரம் 1 to 12 எக்ஸாக்ட்லி ஒன்ஸ். 1 to 12 வந்துட்டு ஒரு டைம் தான் அந்த நம்பரை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒரு டைம் தான் ரைட் பண்ணணும். ஃபைண்ட் மோர் பாசிபிள் வேஸ். 8th question. How many triangles are there in each of the following figure? இதில் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணணும். ஓகேவா 8th one மட்டும் உங்களுக்கு இங்கேயே ரைட் பண்ணுங்கள், நம்பர் மட்டும் போட்டிங்கன்னா போதும். 9th one. Find the number of dots in the 10th figure of the following pattern. எவ்வளோ நம்பர் ஆஃப் டாட்ஸ் இருக்கும் 10th ஃபிகரில் அப்படின்றது நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ட்ரா பண்ணிங்கன்னா தான் உங்களால் போட முடியும். ஓகேவா இது உங்களோட சப்ஜெக்ட் நோட் ஒர்க். அதாவது 10th ஃபிகரிங்க, ஃபர்ஸ்ட் ஃபிகர், செகண்ட் ஃபிகர், தேர்டு, ஃபோர்த், 5th ஃபிகர் இருக்கா, அதே மாதிரி 10th ஃபிகரில் எத்தனை டாட் இருக்குதுன்னு நீங்கள் கவுண்ட் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட்டு 10th கொஷின். ட்ரா த நெக்ஸ்ட் பேட்டர்ன். ஓகேவா இதோட நெக்ஸ்ட் பேட்டர்ன் ட்ரா பண்ணணும். ப்ரிப்பேர் அ டேபிள் ஃபார் த நம்பர் ஆஃப் டாட்ஸ் யூஸ்டு ஃபார் ஈச் பேட்டர்ன். ஒரு பேட்டர்னுக்கு எவ்வளோ டாட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் டேபிள் மேக் பண்ணணும். எக்ஸ்பிளைன் த பேட்டர்ன், இந்த பேட்டர்னை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன் த 25th பேட்டர்ன். 25th பேட்டர்னோட எவ்வளோ டாட்ஸ் இருக்கும்னு நீங்கள் கவுண்ட் பண்ணி போடணும். ஓகே 11th கொஷின். கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃபிகர். எவ்வளோ ஸ்கொயர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி நீங்கள் இங்கேயே ரைட் பண்ணலாம் புக் ஒர்க்கு. 12th one. How many circles? இங்கேயே கவுண்ட் பண்ணி புக் ஒர்க்காக பண்ணிக்கோங்க. 13th கொஷினும் மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் யூஸ்டு. ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் யூஸ்டு இன் ஃபார்மிங் த ஃபாலோவிங் ஃபிகர். இந்த ஃபாலோவிங் ஃபிகரில் எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா அது கவுண்ட் பண்ணும். ஓகே அவ்வளோதான் நம்ம லெசன் முடிஞ்சுது. ஓகேவா இந்த வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் கொஷின் ஆன்சர் ரைட் பண்ணி நீட்டாக சென்ட் பண்ணணும். ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவர் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ.